உன் ராசியான கையில தேங்காவை சூற உடைக்க சொல்லு போ. மாப்பிள்ள தேங்காய் கொடு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நாசமா போகணும். ஐயோ, என்ன மதனி தேங்காய் அழுகி இருக்கு. எனக்கு என்னமோ சகுனம் சரியில்லாத மாதிரி இருக்குப்பா. பேசாம நம்ம வீட்டு கிளம்பி போயிடலாமா? அட என்ன லட்சுமி, நீ முள்ளு மேல காலை வச்சுட்டு முள்ளு குத்துதுன்னு சொல்ற மாதிரி முள்ளு மேல பழிய போடுறது இல்லையா? வாங்க போது நல்ல காயா பார்த்து வாங்கணும். சரி பரவாயில்ல மாமா, நீங்க போய் உடைங்க மாமா. கலை தேங்காய் கொடு. வாப்பா கொடு. இந்தாங்கப்பா. எல்லாரும் மனசு போல நல்லபடியா நடக்கணும்பா. சாரதாம்மா, உன் மனசு மாதிரி தேங்காயில பூவா வந்திருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை, எல்லாம் அமோகமா நடக்கும். வாங்க வாங்க வாங்க, நடந்து வரீங்களா? நடந்து வாங்க அழகா. தங்கச்சி வாடா லட்சுமி, வா. மூஞ்சி உம்முன்னு வைக்காது, சிரி. வாங்க சீக்கிரம் போலாம். எல்லாம் வாங்க. தீபா வந்து உன் குழந்தைக்கு ஆர்த்தி எடுமா. வா. ஏமா சாரதா, நீயே ஆர்த்தி எடுக்க வேண்டியதானே? என்னத்த மூத்த மருமக எடுத்தா தான் நல்லா இருக்கும். நீ வாமா. வாமா. டேய் அழகா இருக்கடா. டேய் காசு போடுறா. காசா எதுக்கு சித்தி? ஏய் ஓடு, இல்லைன்னா என் மருமக ஆரத்தி தண்ணி எடுத்து உன் சட்டையில ஊத்தி விட்டுவா. ஐயா அப்பா, சித்தி இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா அதேதான், கண்டுபிடிச்சிட்டியே. அம்மா பாருங்க, இந்தாம்மா தீபா. உள்ள போ. சரி சரி வா, உள்ள வா உள்ள வா உள்ள வா. எல்லாரும் வாங்க. என்ன சாரதா அப்படி பாக்குற? அலங்காரம் எல்லாம் நல்லா இருக்கா? நான் அலங்காரத்தை பாக்கலங்க, அன்ப பாக்குறேன். அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். மாப்பிள்ள பட்டு வேஷ்டி சட்டை போட்டு உட்கார போறாரு. அவ எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் சரி, உனக்கு சின்ன பையன் தானே. பார்த்தல எங்க சித்திய, குடும்பத்துக்கு நீ மூத்த மருமகன்னு உனக்கு மரியாதை கொடுத்து ஆர்த்தி எடுக்க சொல்லிருக்காங்க. இப்போ அது எங்க சித்தியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்க சித்தி கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள கூட அந்த வெண்பாவோட ராசியை பத்தி தான் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் ஆரத்தி எடுத்தா நம்ம அன்போட வாழ்க்கை விளங்குன மாதிரி தான். சும்மா பேசாம வா. பாத்தியா புள்ள எவ்வளவு விஷமா பேசிட்டு போறான்னு? அவன் மனசுல என்ன வருத்தமோ. சரி விடுங்க. புள்ள இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பியா நீ? உன் நல்ல குணம் புரியாம தான் போய் தொலைகிட்டோம். ஆனா வார்த்தையால கொல்லாம இருக்கலாம்ல. என்ன மாமா, மண்டபத்துக்கு வந்து 1008 வேலையை வச்சுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. வாங்க மாமா, வாங்க வாங்க. எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. ஏற்பாடெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். சரி சரி. இந்தாங்க மேடம் ஜூஸ். ஓ இந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு சொல்லுங்க? சூப்பர், நல்லா இருக்கு. இது பாருங்க, இதுல கொஞ்சம் எசன்ஸ் கலந்துருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நினைச்சேன் நீங்க இப்படி சொல்வீங்கன்னு. டீச்சர்னா சும்மாவா? எங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் வயிறார சாப்பிடணும், மனசார வாழ்த்தணும். அவ்வளவு அருமையா இருக்கணும் சாப்பாடு. கவலையே படாதீங்க. நம்ம பசங்க கிட்ட சொல்லிருக்கேன், நம்ம வீட்டு விசேஷம்னு பட்டைய கிளப்பிடுவானுங்க. ரொம்ப சந்தோஷங்க மேடம். அன்னைக்கு ஒரு நாள் லட்டு பண்ணி கொடுத்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஆர்டர் வந்தா அதே மாதிரி செஞ்சு கொடுப்பீங்களா? 5000 10,000 வரும். அது ஒண்ணு இல்ல மேடம், அந்த லட்ட என் கஸ்டமர் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. அதான் என்ன நீ தொழிலே மாத்தி விட்டுருவ போல இருக்கு. இல்ல சாரதா, அது இருங்க. சரி, உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வரும்? டீச்சர் கழுத்தையே பிடிச்சிட்டாங்க சார். அவங்க தான் செய்யறேன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க சார். யோ என்ன சாரதா நீ? அவர்தான் ஏதோ உளறிட்டு இருக்காருன்னா நீயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்க. இருங்க கொஞ்சம் இருங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? இப்ப நம்ம வீடு கட்டி ஆகணும், அப்படி இப்படின்னா 1000 செலவு இருக்கு. இப்ப வீட்டுக்கு 2 மருமக வந்துருவாங்க, காசு செலவாகல. இருங்க அண்ணே,
லட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லும் போது நீங்க பேரம் பேசக்கூடாது. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் பேச மாட்டேன். நீங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுவே போதும். பார்ட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க சரிங்க. அப்ப வர மேடம். சரி வாங்க வாங்க. காரியத்துல கண்ணா இருக்காரு. டேய் என்னடா இன்னும் ரெடி ஆகல? சித்தி ரிசப்ஷன் ஈவினிங் தானே, அதுக்குள்ள எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டேன்னு அப்படியே வந்துட்டேன். பொண்ணு ரூமுக்கு போனேன். டேய் பொண்ணே இன்னும் வரல, அதுக்குள்ள எதுக்கு அவ ரூமுக்கு போன? சித்தி கிண்டல் பண்ணாதீங்க சித்தி. அங்க போய் பார்த்தா ஷவர்ல தண்ணி வர மாட்டேங்குது. பார்த்தா அதுக்கு பிளாஸ்டிக் பக்கெட் வேற. என்ன சித்தி இதெல்லாம்? ஏசி வேலை செய்யல, ஏர் ரூம் மாத்தி கொடுத்துருங்க. சரி சரி பரவாயில்ல. கல்யாணமே ஆகல, வரப்போற பொண்டாட்டிக்கு பிளம்பர் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்க சாரதா. பா இதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டேங்கிறீங்க? யாரு? என் குருநாதர். யார் அது? எங்க அப்பா தான். சரிதானே? எனக்கு கூச்சமா இருக்கு. பாப்பா, நீ எப்ப வந்த? அதானே. நானா நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி மனைவி சொல்ல மந்திரம். கரெக்டா சொன்னப்பா. வாங்க. விடுங்கப்பா. சித்தி 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 பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயோ வாங்க சீக்கிரம் வாங்க. இந்தம்மா இது குடி. பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. சரிப்பா. லட்சுமி வா போலாம். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அட இருங்க. ராசாதி ராச ராச கம்பீர மகாராணி வந்துட்டா. எல்லாருமா போய் சேர்ந்து சலாம் போடுறதுக்கு. போட்டாலும் போடுவாங்க. ஓடின வேகத்தை பார்த்த இல்ல. ஓடட்டும் ஓடட்டும், நல்லா ஓடட்டும். இப்பவே ஓடி ஒத்திக்க பார்த்தா தானே நாளைக்கு ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் ஓடுறதுக்கு வசதியா இருக்கும். வாங்க 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 வாங்க. வாங்க ரொம்ப சந்தோஷம். வெண்பா வணக்கம் uncle. போய் ஆர்த்தி தட்டை எடுத்து ஓடி. ஆண்டி வீட்ல எல்லாரையும் கூப்பிடுங்க. என்ன சீக்கிரம் ஆண்டி? சொல்லுங்க. நான் வந்தாலே ஆண்டிக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என்ன நந்தினி, நல்லது கெட்டதுக்கு பதட்டப்படுறது சகஜம் தானே. ஏய் வெண்பா சீக்கிரம் வா சீக்கிரம் வா வா. லக்ஷ்மி என்ன மதனி? வா இங்க வந்து ஆரத்தி எடு. நீ தானே ஆரத்தி எடுக்கணும், உனக்கு ஏற்கனவே சொல்லிருந்தேன்ல. ஏய்யா பாத்தியாயா இந்த மதனியோட நாடகத்தை? இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு போச்சுல்ல, அந்த பொண்ணு மூஞ்சி தூக்கி வச்ச உடனே என்னை எப்படி கூப்பிட்டு சமாளிக்குது பாரு. ஏய் உன் முகராசி அதான் கூப்பிடுறாங்க. போ. ஐயோ என்ன லக்ஷ்மி நிக்கிற? அதோ வரேன் வாய. வா வா இதோ குடி. ஏன் ஆண்டி நீங்க எடுக்க மாட்டீங்களா? இல்ல நந்தினி, லக்ஷ்மி எடுத்தா நீ சந்தோஷப்படுவேல அதான். அவங்க எடுத்தா சந்தோஷப்படுவேனா? அப்ப நீங்க எடுத்தா வருத்தப்படுவேனா? என்ன நந்தினி, யார் எடுத்தான்னா உனக்கு அவங்கள பார்த்தாலே வம்புழுக்கணும்னு தோணுதா? நாளைக்கு மருமகளா போற, அவங்க தான் உனக்கு அத்தை. கொஞ்சம் கவனமா இருந்துக்க. என்ன நான் சொல்றேன்? அட எடுங்க ஆண்டி, நான் எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்க போறேன்? வாமா உள்ள வா. வாங்க வாங்க. வாங்க 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 சார் வாங்க. பாத்தியாயா இந்த மதனிய? அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சாங்களாம் அந்த பொண்ணுக்கு நான் தான் ஆரத்தி எடுக்கணும்னு. அதான் சொன்னியே அந்த பொண்ணு மூஞ்ச கட்டுவா, டீச்சர் பயப்படுவாங்கன்னு. அதான் நடந்துச்சு. அதுக்கு இல்லைங்க, பெத்த பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலையே, என் மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆரத்தி எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறத பாருங்க. அத உடலட்சுமி, ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கான். நடக்காத கல்யாணத்துக்கு தோரணம் ஆரத்தி அது இதுன்னு. அந்த பொண்ணு வேற என்ன பந்தா பண்ணுது. பாக்குற இந்த பந்தம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு. நீ வா. சரிங்க. என்ன ஆண்டி மணமகன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ அது ஏன் கேக்குற? உன் ரூம்ல ஷவர் வேலை செய்யலையா, ஏசி வேற ஒர்க் ஆகலையா, அதான் அன்பு உனக்கு இந்த ரூமை கொடுக்க சொன்னா. ஓ அப்படியா? ஏன் ஆண்டி ஒரு நல்ல மண்டபமா பாத்திருக்க கூடாதா? ஆரம்பமே குழப்பமா இருக்கு.
இல்ல நீ அந்த ரூம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன முந்திரி கொட்ட மாதிரி. எப்ப பேசணும் எப்படி பேசணும்னு உன் சித்தி சொல்லி தரலையா? நான் உன் சித்தி கிட்ட தனியா பேசணும். பரவாயில்ல ஆண்டி, பொண்டாட்டியா ஆக போறவளா இருந்தாலும் அவ பேச்சு கேட்கணும்னு அன்பை நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. இப்பவே அவன் எனக்காக விட்டு கொடுக்கறான்னா இனி என்னெல்லாம் விட்டு கொடுப்பான். நீங்க ஜென்டில் விமன் தான். நாம இப்படி பேசிட்டு இருக்கிறத அன்பு கிட்ட இது வரைக்கும் நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க இல்லையா? நந்தினி, சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. நான் வாசல்ல போய் அவங்கள எல்லாம் வரவேற்கணும். நீயும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிடு. இருங்க ஆண்டி, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? இப்ப நம்ம கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டோம். உங்க முகத்தை பார்க்கவே பாவமா இருக்கு ஆண்டி. ஆனா என்ன பண்ண முடியும்? நடக்க வேண்டியது நடந்தே தீரணும்ல. நான் சொன்னதை மனசுல நல்லா வச்சுக்கோங்க. என் கழுத்துல அன்பு தாலி கட்டும் போது நீங்க அங்க இருக்க கூடாது. இத அடிக்கடி சொல்ல வைக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்லம், நீ ஏதோ வருத்தத்துல பேசுறன்னு தெரியுது. அது எனக்கு புரியுது. நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறது உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க விரும்புறதுதான். ஆனா அதெல்லாம் நடக்கணும் இல்ல. இந்த கல்யாணத்துல அன்புக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுப்பேன். அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். என்ன ஆண்டி சவாலா? ஆண்டி, அப்படி நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா நான் உங்களை அத்தைன்னு இல்ல இப்பெல்லாம் மருமக அத்தைய அம்மானு கூப்பிடுறது ஃபேஷன் ஆயிடுச்சுல. அதனால நான் அப்படியே கூப்பிடுறேன். என்ன அம்மாவுக்கு பதிலா சித்தின்னு கூப்பிடுறேன். ஓகேவா? இது மாமியார் மருமக சவால். நீ யாருங்கிறது எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. சீக்கிரமா ரெடி ஆகு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நந்தினி, அங்க 2 புடவை வச்சிருக்கேன். கீழே இருக்கிறது ரிசப்ஷன் புடவை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலர் எடுத்திருக்கேன். மேல இருக்கிறது முகூர்த்த புடவை. 2 புடவையும் நானே பார்த்து பார்த்து எடுத்தேன். சரியா? சார், ஜிஹெச்ல இருந்து கோகுல் ஃபோன் பண்ணாரு. காக்கா முட்டை கருணாவுக்கு தலையில பலமாடிப்பட்டதுனால அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் வரணும்னு சொன்னார் சார். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிங்களா சார்? கேமரா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஸ்டேஷன் மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க சார். ஓகே பீட்டர், வாங்க சார். நீங்க பார்த்த ஆளு இவனானு சொல்லுங்க. ஆமா சார், இவனே தான் சார். பிஸ்தா கிரீன் கலர் சட்டை போட்டிருக்கான்ல, இவன் தான் சார். இவன் தான். இவனை முன்ன பின்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், நான் பார்த்தது இல்ல. அடிச்சு போட்டு போகும்போது தான் சார் பார்த்தேன். வெங்கடேஷ் சார், இவரோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு இவர் அனுப்பிடுங்க. சரிங்க சார். அப்புறம் ஓகே சார். தேங்க்யூ பீட்டர். தேவைப்பட கூப்பிடுவோம். வாங்க வாங்க சார்.
சார் செத்தவன் குப்பத்தால போல அவன் சொந்தக்காரங்க எல்லாம் ரவுடி பசங்களா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரே கலாட்டாவா இருக்கு. கோகுல் சார் சொன்னாரு இந்த கேஸ் பெரிய தலைவலியா இருக்க போகுது சார். கேஸ முடிக்கலன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். என்ன பண்ற? ரொமான்ஸ் பண்றேன். கவுத்து போட்ட கற்பாம்பூச்சி மாதிரி என்ன கவுத்து போட்டு உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? செவந்தி ஜுவல்ஸ் எடுக்க போயிருக்கா, வந்துருவாடா. அப்பா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். சரி, என் செல்லம் இல்ல, எனக்கு ஒன்னே ஒன்னு நீ கொடு பாப்போம். என்ன கொடுக்கணும்? கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸா? என் செல்ல குட்டியில ஒன்னே ஒண்ணுடா. டேய், ஏய் என்ன நீ கிஸ் கேட்டா அடிக்கிற? பின்ன என்ன, நாளைக்கு தான் நம்ம கல்யாணம் ஆக போதல. ஆமா, அதுக்குள்ள கல்யாணத்துல பேண்ட் வாசிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அத கொடு இத கொடு. ஏய், இந்த ட்ரெஸ்ஸுக்கா நான் எத்தனை பெரிய கடை ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா? சரி, அதெல்லாம் உடைய என் செல்லம் இல்ல, ஒரு கிஸ் கொடு. என்ன போக விட இப்போ. ஆட, ஒரே ஒரு கிஸ் தானே கேக்குறேன். ஏய், இப்படிலாம் டார்ச்சர் பண்ணாத. என் புச்சு இல்ல, என் செல்லம் இல்ல, என் அம்மா இல்ல. என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. மசாஜ் பண்ணி பாப்போம். சரி, பண்ணி விடுறேன். கிஸ் தரியா? நீ முதல்ல பண்ணு, அப்புறம் பாப்போம். சரி. அன்பு, என்ன சித்தி? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உன்னை தேடிட்டு இருக்காங்க. அப்படியே சித்தி? என்னடா? இல்ல, இந்த Dress நல்லா இருக்கான்னு காட்டவன வந்த இடத்துல இவ திருகாணி ஏதோ காணும்னு சொன்னா. அப்படியா? சரி சரி. Dress நல்லா இருக்கு சித்தி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, நான் போய் பார்க்கறேன். பாரு. சரிப்பா. நீ ரெடியா? சரி. சாரதா, என்ன இவ இப்பவே இப்படி இருக்கா? உனக்கு தப்புன்னு தோணலையா? கண்டிக்காம அனுப்பி வைக்கிறேன். கண்டுக்காம போறதுதான் நமக்கு அழகு. அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம். அவன் நல்லா இருக்கணும் மாமா, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளுக்கு தாலி கட்டும் போது நான் மண்டபத்திலேயே இருக்க கூடாது நந்தினி சொல்றான். சாரதா சொல்றத பார்த்தா முகூர்த்த தப்பு இருக்க மாட்டா போல இருக்க. அவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? 2 பேரும் இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்குமா? செவந்தி, இந்த பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு. சொன்னல நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கா பாரு. இது நல்லா இருக்கு. இது ஐயோ செவந்தி, இப்படி பச்சோந்தி இருக்கேடி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இது மேட்ச் ஆகுமா? இது பாரு. என்னம்மா உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? வா வெளிய. மா, நீ போய் வேலை பாரு. வாடுற? வாடி. ஏமா? ஏய், சொல்றது கேளு செவந்தி. ஏய். போயிட்டு சரி நந்தினி அழைச்சிட்டு வா. சரி சித்தி. சீக்கிரமா போய் கூடு போ. வாங்க, உள்ள வாங்க. இந்த ஸ்டிக்கர் வேணாமா?
அண்ணி சித்தி உங்களை மேடைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வெண்பா, என்ன பாத்துட்டு இருக்க? நீ தானே மணமகள் தோழி, கைப்பிடிச்சு கூட்டிட்டு போ. வாங்க நீ. என்ன அப்படி பிடிக்கிற? இது எனக்கு அடிப்பட்ட கைன்னு உனக்கு தெரியாதா? நீதான் அன்னைக்கு பாத்திருக்கியே நேர்லயே. அதான் நிச்சயதார்த்தத்துல பார்த்தல்ல, அதான் கையில கட்டெல்லாம் போட்டிருந்தேனே. வெண்பா எனக்கு தோழியா செவ்வந்தே இருக்கட்டும். ஐயோ, என்ன நீங்க? அவதான் முறைக்கு நிக்கணும். அங்க பாருங்க, மாமாவுக்கு உங்க அண்ணன் தான் மாப்பிள்ளை தோழனா நிக்கிறாரு. அட என்ன செவந்தி நீ? வெண்பா எவ்வளோ பெரிய ஆளு, அவளுக்கு இங்க எவ்வளோ வேலை இருக்கு. வீடியோ எடுக்கணும், அத Facebookல போடணும், அந்த வீடியோவை வைரல் ஆக்கணும். இல்லையா வெண்பா?